எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய 187வது ஜூம் மூலமான இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். இன்று நம்ம பேச இருப்பது சாதி மோதலை அதிமுக கட்சிக்குள் உருவாக்கி, சாதிய பாகுபாட்டை உருவாக்கி, அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை சிதைத்து அந்த ராஜ்யசபா வேட்பாளர் தேர்வை நடத்தி கொண்டிருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் அவர்களும். இது ஒன்று. அடுத்து, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த திமுக அரசாங்கத்துல பத்திரிகை சுதந்திரம் என்பது முற்றிலுமாக பறிக்கப்பட்டுள்ளது. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் பேசணும். முதல்ல, இன்றைய இந்த ராஜ்யசபா வேட்பாளர் என்று வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் யாரும் இந்த இயக்கத்துக்கு தேவையானவர்கள், இவங்க டெல்லியில இருந்தாங்கன்னா இவர்களால் தமிழ்நாட்டுக்கு பலன் கிடைக்கும், இவர்களால் அகில இந்திய அளவுல அதிமுக ஒருங்கிணைக்கப்படும், கட்டமைக்கப்படும். டெல்லியில இவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை மத்திய அரசாங்கத்துல ஒரு அகில இந்திய அளவுல ஒரு அங்கீகாரத்தை பத்திரிகையாளர்கள் மத்தியில ஊடகங்கள்ல உருவாக்கி தருவார் என்கிற அளவுல பார்ப்பாங்க. அது ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, சில சமுதாயங்கள் இருக்கும், அதாவது சில இடங்கள்ல வாக்கு வங்கிகள் மிக குறைவாக இருக்கும். அப்ப அந்த பகுதியில யாரையேனும் தேர்ந்தெடுத்து அவர்களை இந்த பதவியில அமர்த்தினால் அந்த பகுதியினுடைய வாக்கு வங்கி என்பது உயரும். அல்லது சில ஒதுக்கப்பட்ட பிரிவினர்களுக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்கிற பொழுது கொஞ்சம் அந்த வாக்கு வங்கி அதிமுக பலம் பெறும். அடுத்து, ஒரே மாவட்டத்துல 2 பேர் இருப்பாங்க, ஒருவருக்கு ஒரு பகுதியை கொடுத்திருப்பாங்க, எம்எல்ஏ ஆகி ஒருத்தர் மந்திரி ஆயிருப்பார், அவருக்கு எதிரணியில் இருக்கிறவர் புறக்கணிக்கப்பட்டிருப்பார். அப்ப அவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து செய்வார்கள். இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் ஓரளவுக்கு அம்மா அவர்கள் காலத்திலையும் கடைபிடிக்கப்பட்ட நடைமுறை. ஆனா இன்றைக்கு என்ன பண்றாங்கன்னா, வன்னியருக்கு ஒரு கோட்டா, முக்குளத்தோருக்கு ஒண்ணு, கவுண்டருக்கு ஒண்ணு, இது போல சாதி வாரியாக, மண்டல வாரியாக, மாவட்ட வாரியாக பிரிச்சு, சரி அப்படியாவது பிரிக்கிறாங்க. பிரிச்சத ஒரு ஒரு கீழ்மட்ட அதிமுக தொண்டர்களுக்கு, இதுவரை எம்எல்ஏவுக்கு சமீபத்துல போட்டியிட வாய்ப்பு பெறாதவர்கள், எம்பிக்கு தேர்தலில் போட்டியிடாதவர்கள், அவர்களுக்கு கொடுக்கிறார்களா அப்படின்னா இல்ல. இவங்க என்ன செய்யறாங்க, இந்த கட்சி என்பது இன்றைக்கு ஒரு 25-30 பேர் கொண்ட ஒரு கும்பல் இடத்துல மாட்டிட்டு இருக்கு. அப்ப இந்த கும்பல் உள்ள அவங்களுக்குள்ளேயே எந்த பதவி வந்தாலும், இப்ப சி.வி. சண்முகம் தோத்துட்டாரா, உடனே அவருக்கு ராஜ்யசபா. ஜெயக்குமார் தோத்துட்டாரா, உடனே அவருக்கு ராஜ்யசபா. இன்னும் இது பேருக்கு நான் 2 பேர் சொல்றேன். இது போலதான் எல்லோருமே இவர்கள் தேர்வு என்பது அது போலதான் வருது. நீங்க பார்த்தீங்கன்னா, கே.பி. முனுசாமி கொடுத்தாங்க, தம்பித்துறைக்கு கொடுத்தாங்க. 2 பேருமே சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர். சரி, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கே.பி. முனுசாமிக்கு மீண்டும் சட்டமன்றத்துல வாய்ப்பு கொடுக்கிறாங்க. அவர் ராஜ்யசபா தேர்ந்தெடுக்கப்பட்டு சில மாதங்கள்லயே, ஒரு 6 மாதத்துக்குள்ளாகவே அவருக்கு மீண்டும் சட்டமன்றத்துல வாய்ப்பு கொடுக்கிறாங்க. அது எதுக்காக கொடுக்கணும்? இப்ப இவங்க வந்ததற்கு பிறகு 4 ராஜ்யசபா வந்திருக்கு. அதுல இவர்களது தவறான முடிவால 3 ராஜ்யசபா பதவிகள் திமுக போயிருக்கு. நீங்க அம்மா அவர்கள் காலத்துல பார்த்தீங்கன்னா, அம்மா அவர்கள் மரணம் அடைகிற பொழுது 50 நாடாளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட 3வது பெரிய கட்சியாக இந்திய அளவுல அதிமுகவை கட்டமைத்திருந்தார். ஆனால் இன்றைக்கு 5 பேர் கொண்ட ஒரு அதிமுகவாக அதை உருவாக்கி இருக்கிறார்கள். இதுதான் இபிஎஸும் ஓபிஎஸும் சாதனை. இன்னும் எனக்கு இருக்கிற சந்தேகம் எல்லாம், நாளை அவர் பிரதம அமைச்சர் திரு மோடி அவர்கள் சென்னை வர்றாரு, அவர்கிட்ட ஏதேனும் உத்தரவுக்கு காத்திருக்கிறாங்களான்னு சொல்லி தெரியல. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு இடத்தை விட்டு கொடுப்பதற்கு இவர்கள் முடிவு செய்திருக்கிறார்களா என்பது தெரியல. ஏன்னா இவங்க ஜி.கே. வாசனுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. ஜி.கே. வாசனுக்கு தமிழ்நாட்டுல என்ன அடித்தளம் இருக்கு? அவர் கட்சிக்கு நமக்கு எங்க அதிமுகவுக்கு அவர் கட்சியால் வெற்றி பெறுகிற பகுதி என்று எது இருக்கு? எங்கேயுமே கிடையாது. அப்போ ஒரு ராஜ்யசபா சீட்டை நீங்க ஜி.கே. வாசனுக்கு எதுக்காக நீங்க கொடுத்தீங்க?
அதே போல பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல்ல இவர்கள் எடுக்கிற முடிவு சாதி ரீதியிலான ஒரு முடிவாக, அதாவது இவங்களே இந்த காலதாமதப்படுத்தி இவங்களே உள்ளுக்குள்ள அதாவது உருவாக்கி விடுறாங்க, கட்சிக்காரர்கள் மத்தியில் இல்ல. ஆனா இவங்களே அந்த சாதிய மோதலை இவர்களே உருவாக்கி விடுகிறார்கள். இது அதிமுகவுடைய எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. இது ஒரு பார்வை. இரண்டாவது, இன்றைக்கு நடைபெறுகிற இந்த திமுக அரசாங்கம் என்பது பத்திரிகையாளர்களது குரல் வலையை, பத்திரிகை சுதந்திரத்தை தடுக்கிற விதமாக அந்த ஜூனியர் விகடன், அந்த விகடன் குரூப், அதனுடைய நிர்வாக இயக்குனர், அவரது மனைவி மற்றும் அங்க பணியாற்றுகிற அவ்வளவு பேர் மேலையும் வழக்குகளை பதிவு செய்திருக்கிறாங்க. என்ன வழக்குன்னா, ஜி ஸ்கொயர் என்று ஒரு தனியார் கட்டுமான நிறுவனத்திடம் 50 லட்சம் ரூபாய் மாசம் மாசம் கொடுக்கணும் என்று கேட்டதாக. அப்ப ஜூனியர் விகடன்ல என்ன அமைச்சரா மாசம் ஆனா கப்பம் கட்டுங்க என்று ஒரு தனியார் நிறுவனத்தை மிரட்டுறாங்க என்பது உலகத்திலேயே இதை யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா இது பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது என்னெல்லாம் பேசினார். அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, அந்த பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் எப்பொழுதுமே திரு ஸ்டாலின் அவர்களோடு பயணிக்கிறவர்கள், அப்ப என்றென்றைக்கும் திரு ஸ்டாலின் அவர்களை ஆதரிக்கிறவர்கள் என்கிற அடிப்படையில அவர் அதை எடுத்துக்கொண்டார். பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் எந்த அரசாங்கம் நடந்தாலும், அந்த அரசாங்கத்தினுடைய எந்த கட்சி ஆளுகிற கட்சியாக இருந்தாலும், அந்த கட்சியினுடைய அந்த அரசாங்கத்தினுடைய தவறுகளை, மக்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளை, அநீதிகளை அல்லது ஒரு தேவையற்ற சலுகைகளை முறையற்ற வகையில் சிலர் பெறுகிறார்கள் என்கிற பொழுது அதை வெளிக்கொண்டு அதுதான் ஊடகத்துல வெளிச்சம் போட்டு காமித்தார்கள் அப்படின்னு சொல்றது. அதுதான் பத்திரிகையாளர்களது பணி. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் பத்திரிகையாளர்களிடத்துல நடந்து கொண்ட விதம், இந்த ஆட்சி அமைந்தவுடன் அவர் பத்திரிகையாளர்களை அழைத்து பேசிய விதம், ஆனால் இன்றைக்கு வழக்கு தொடுத்து மிரட்டுகிற விதம். அதே போல பார்த்தீங்கன்னா, சென்னை மாவட்ட தலைநகரம் என்பது இன்றைக்கு கொலை நகரமாக, அதாவது தினசரி நீங்க பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 20 நாட்களாக தினம் ஒரு கொலை. காவல்துறையால் பாதுகாப்பு, அதாவது ஒரு மெய்காவலர் போல துப்பாக்கி ஏந்திய போலீஸ் காவலில் இருக்க, போலீஸ் பாதுகாப்போடு இருக்கிற பிஜேபியை சார்ந்த ஒருவர் பட்ட பகலில் கொலை செய்யப்படுகிறார். இது ஒரு உதாரணம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 20 நாட்கள்ல பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. இது எல்லாமே சென்னை சிட்டியில தான் நடக்குது. அப்ப ஏன் அந்த சென்னை சிட்டி கமிஷனரை, அந்த காவல்துறை பொறுப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முதலமைச்சராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் தயங்குகிறார்? அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொம்மை மாதிரி எல்லா பக்கம் போறாரு வர்றாரு. அப்ப இந்த அரசாங்கத்தை பின்னணியில் இருந்து இயக்குவது யார்? அப்ப இது போன்ற பாதிப்புகளை உருவாக்குபவர்கள் யார்? 72ல இந்த கட்சி ஆரம்பிச்ச போது ரொம்ப குறிப்பா பல பேர் இருப்பாங்க. அதுல ரொம்ப குறிப்பா இருந்தது வரலகுண்டு ஆறுமுகம்ங்கிறவரு வெட்டி கொல்லப்பட்டாரு, பூலவாடி சுகுமாரன்கிறவரு வெட்டி கொல்லப்பட்டார். அதிமுக திமுகவில இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நீக்கப்பட்டு தனி அதிமுக ஆரம்பிச்ச காலத்துல அது அவங்க எல்லாம் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டாங்க. அது நம்ம அந்த எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனல்ல நம்ம அதிமுக அந்த 50 ஆண்டு வரலாறுல அவர் தராசு ஆசிரியர் ஷாம் பேசுற பொழுது அதை பத்தியெல்லாம் இப்ப இந்த வாரம் அடுத்து வர்ற இதுல பூலவாடி சுகுமாரனோட சகோதரி சிஸ்டர் தான் விஜயலட்சுமி பழனிசாமின்னு சொல்லிட்டு இப்பதுல அவங்க எம்எல்ஏ நின்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் அமைச்சர் ஆக்கியிருந்தாங்க. 84லயும் அந்த அம்மா அமைச்சரா இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறம் அவங்க சேலம், அதனால சேலத்துல யாரு எடப்பாடியை தவிர பழனிசாமியை தவிர யாரையும் வெளியே தெரியக்கூடாதுன்னு எல்லோரையுமே புறக்கணிச்சு வச்சிருக்காரு. பூலவாடி சுகுமாரனோட உடன் பிறந்த சகோதரி விஜயலட்சுமி பழனிசாமி சேலத்துல. அதாவது கிட்டத்தட்ட 75 லட்சம் பேர் அது மாதிரி அதிமுக தொண்டர்கள் ஒதுங்கி நிற்கிறாங்க, இவர்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ளாத மாதிரி. நம்முடைய அடுத்த நிகழ்ச்சி வர்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு இருக்கு. இந்த நிகழ்ச்சியை எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்க. கலந்து கொண்டவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான
நன்றிகள். இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.